இன்னொன்று, இயற்கைக்கு முரணானதுங்கிற பட்சத்தில் ஒரு பெண்ணுக்கு தாடி வளரணுங்கிறதுக்காக டெஸ்டாஸ்டரோன் ஊசிகள் விற்கப்படுகிறது. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாலையும் விற்கப்படுகிறது. அது ஊசியா குத்தி மீசையும் தாடி வளர்ந்து அதை நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா மீசை தாடியெல்லாம் விழுந்துரும். அந்த ஊசியை கண்டினியூவாக எடுத்துக்கணும். அந்த டேப்லெட்ஸ், அந்த மருந்தை, டெஸ்டாஸ்டரோன் உடம்புல அதிகமாக ஆக்சுவலாக ஊசி தான், டேப்லெட்ஸ் கூட இல்லை, ஊசி தான். அந்த ஊசியை வந்து அவங்க மாதத்துக்கு 1 முறையோ 2 முறையோ அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டெஸ்டாஸ்டரோன் லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ மீசை தாடிலாம் வளர்ந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அது என்னைக்கு நிப்பாட்டுறவங்க மீசை தாடிலாம் விழுந்து திரும்ப பொண்ணா மாறிடுவாங்க. புரியுது. அது வரைக்கும் திருநம்பி. ஸோ இதுதான். அப்போ உடம்புல வந்து இந்த மாதிரி டெஸ்டாஸ்டரோன் ஊசி எடுத்து குத்தி கொண்டே இருப்பது வந்து இயற்கைன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது நீங்கள் நம்பிக்கோங்க. ஆனால் இதில் மேலாம் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும், தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும், தமிழர் வாழ்விலை பொறுத்த வரைக்கும் பேடு என்றது ஒரு வகையான உடலில் ஏற்படக்கூடிய குரோமோசோமல் டிஃபெக்ட்ஸ். இன்னைக்கும் அந்த எல்ஜிபிடிக்கு இதுக்குள்ள அவங்களும் ஒரு இதாக இருக்கிறாங்க. அவங்க தான் இயற்கை திருநங்கைகள். அவங்கள தான் தமிழ் சமூகம் திருநங்கைகளாக பார்க்கிறது. புரியுதுங்களா? இதுல எங்களுக்கு அது வந்து உடலில் ஒருவருக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த மாற்றுத்திறனாளிகளா இருக்கிறாங்க. இது வந்து இறைவனுடைய படைப்பில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் காரணங்களால குரோமோசோமல் டிஃபெக்ட்ஸின் காரணமாக நடக்கக்கூடியது. இவற்றை வந்து நம்ம வந்து என்னைக்குமே வந்து தவறுன்னு நம்ம சொல்லலை. மாறாக அவங்களே நம்ம அரவணைக்கணும். அப்ப திருநங்கைகளை நம்ம அரவணைக்கணும். ஆனா இந்த அஜெண்டாவை நம்ம ஏற்க முடியாது. இந்த அஜெண்டாங்கிறது என்னன்னா, எல்ஜிபிடிக்கு அமைப்பு நாங்கள் அவேர்னஸ் கொடுக்குறோங்கிற பேர்ல இவர்கள் குழந்தைகளை சந்திக்கிறார்கள். குழந்தைகளுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? நீ என்ன சொல்ல வர? எல்ஜிபிடிக்கு சார்ந்த ஹேட் மக்களுக்கு இருக்குது, அதை நாங்கள் போக்கணும்னா ஹேட் யாருக்கிட்ட இருக்கு? பெரியவங்க கிட்ட இருக்கு. குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீ வந்து எங்ககிட்ட பேசணும். எங்ககிட்ட பேசாம குழந்தைகிட்ட போய் ஏன் உட்கார்ற? நீங்க உட்காரலன்னு தயவு செஞ்சு போய் சொல்லாதீங்க. இந்த இரவி அமைப்பு எங்க போய் உட்காந்துருக்குங்கிறது இப்ப நான்